அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நம்ம வாழ்க்கைய வாசிப்பின் மூலமாக, தேடுதலின் மூலமாக, நல்ல வார்த்தைகளை பிரயோகிப்பதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே. நம்ம வாழ்க்கையில ரொம்ப வலிமையான ஒரு விஷயம் என்னப்பான்னா அது வார்த்தைன்னு சொல்லலாங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய பக்குவமான வார்த்தைகள் தான் நமக்கான வெற்றிகளையும் பெற்று தருது, நமக்கான தோல்விகளையும் அல்லது நம் மீதான விமர்சனங்களையும் எதிர்ப்பா பெற்று தரும்னா நம்ம என்ன மாதிரியான வார்த்தைகளை நம்மளுடைய வாக்கியங்கள்ல பயன்படுத்துறோம், நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்துறோம், நம்ம சொந்தங்கள் கிட்ட பயன்படுத்துறோம், நம்ம சுற்றத்திட்ட பயன்படுத்துறோம், நம்மளுடைய உறவுகளிடம் என்ன மாதிரியான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம், எது போன்ற வார்த்தைகள் மூலமாக நம் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்கிறோம், நம்மளுடைய தேவையை எந்த வார்த்தைகள் மூலமாக கடத்துகிறோம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சமீபத்துல வணங்கான்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்தினுடைய வெற்றியை கொண்டாடும் வகையில அந்த பிரஸ் மீட் நடக்குது. டைரக்டர் பாலா சார் அமர்ந்திருக்காரு. இப்ப இந்த பிரஸ் மீட்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேள்வி கேட்டுக்கிட்டே வராங்க. இப்ப பாலா சாரை பார்த்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, ஏன் சார் இந்த படத்துல இன்னொரு நடிகருடைய பேரை சொல்லி இந்த நடிகர் நடிச்சிருந்தாருன்னா இந்த படம் இந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த நடிகர் நடிச்சிருந்தாருன்னா ஹிட் ஆயிருக்குமா, இந்த நடிகர் நடிச்சதுனால ஹிட் ஆயிடுச்சு, இவர் நடிச்சிருந்தா ஹிட் ஆயிருக்குமா, இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு. பாலா சார் வந்து ரொம்ப நேரம் பேசவே இல்லை. அந்த ரிப்போர்ட்டரை இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு யோசிச்சுட்டு சொன்னாரு, படம் ஹிட் ஆயிடுச்சுல, படம் ஹிட் ஆயிடுச்சுல, இனிமே இந்த படத்துல இவர் நடிச்சிருந்தா, சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தா, அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தா, ஹாலிவுட்ல இருந்து இவர் வந்து நடிச்சிருந்தா, அதெல்லாம் ஏன் பேசுறீங்க, ஏன் பேசுறீங்க? படத்துல என்ன நல்லது என்ன கெட்டது அதை மட்டும் பேசுவோமே தவிர இதை ஏன் தேவையில்லாம பேசுறீங்கன்னு கேட்டார். உண்மையிலேயே சார் வாழ்க்கையில எதை பேசணும்னு தெரிஞ்சுக்கிறத விட எதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு யார் ஒருவர் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியாளரா வருவாங்க சார், இல்ல நிம்மதியான மனிதர்களாக வருவாங்க சார். சொந்த பந்தங்கள் மத்தியில எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்கல்ல அவங்க உண்மையிலேயே நிம்மதியான மனிதர்களாக இருப்பாங்க சார். ஒரு பாலம் கட்டுறாங்க, பாலம் கட்டிட்டு அங்க என்ன அறிவிப்புனா இந்த பாலத்துல 100ஆவதா ஒரு கார் வரும்ல, இந்த 100ஆவதா வர்ற காருக்கு 10,000 ரூபாய் பரிசுன்னு அறிவிக்கிறாங்க. 100ஆவதா வர்ற காருக்கு இப்படி ஒரு காரா போகுது. அந்த இடத்துல ஒரு கார் வந்துருச்சு. கரெக்டா 100ஆவதா ஒரு கார் நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டி அவரை வண்டி ஓட்டினவரை கூப்பிட்டு, சார் நீங்க 100ஆவதா வந்திருக்கீங்க, இந்த பாலம் தான் திறந்திருக்காங்க, அமைச்சர் வந்து திறந்திருக்காரு, நீங்க தான் 100ஆவது காரு, உங்களுக்கு இன்னைக்கு ஜாக்பாட் 10,000 ரூபாய் உங்களுக்கு பரிசு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க கேட்டாங்க, ரிப்போர்ட்டர் கேட்டாங்க, 10,000 ரூபாய் உங்களுக்கு பரிசு வந்திருக்கு, இந்த 10,000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவீங்கன்னாங்க. இப்ப என்ன பண்ணிருக்கணும், வாங்கிட்டு பேசாம வந்திருக்கணும். 10,000 ரூபாய் வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? 10,000 ரூபாய் வாங்கின உடனே லைசன்ஸ் எடுப்பேன் அப்படின்னா. லைசன்ஸ் எடுப்பியா? இது வரைக்கும் எனக்கு லைசன்ஸ் இல்லையா? லைசன்ஸ் இல்லையா? இப்ப இவன் பக்கத்துல இருந்த ஃப்ரெண்ட் இருப்பான்ல, இந்த கார் ஓட்டினப்ப பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாள், அவன் சொன்னா, சார் 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 அவன் அப்படிதான் சார் பேசுவான், குடி போதையில ஏதாவது பேசுவான் சார், போதையில பேசுறான் சார், அவனை விடுங்க சார். இப்ப அவன் பார்த்தானுங்க, ஓ நீ குடிக்க வேற செஞ்சிருக்கியா அப்படின்னு. பின்னாடி இருந்து ஒருத்தர் சொன்னா, இதுக்கு தான் நான் அப்பதே சொன்னேன், திருட்டுக்கார் எடுத்துட்டு வராத, திருட்டுக்கார் எடுத்துட்டு வராத, போலீஸ் கிட்ட மாட்டுவோம் சொன்னேன், கேட்டீங்களாடா அப்படின்னா. முடிஞ்சுச்சா, மொத்தமா பிடிச்சி உள்ள வச்சாங்க. அதுதான் விஷயம். எங்க எதை பேசணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரொம்ப நம்ம எக்ஸைட் ஆகுறோம் அல்லது ரொம்ப சோகமாகிறோம், ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறோம், அந்த உணர்ச்சிகளினுடைய உச்சநிலை வருது இல்ல, கோபமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஒரு ஒப்பற்ற ஒரு மகிழ்ச்சி வருது இல்ல, அந்த இடத்துல யார் ஒருவர் தன்னுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தி கொள்றாங்களோ அவங்க ஜெயிச்சுடுவாங்க சார். பயத்துல கூட, பதட்டத்துல கூட, கோபத்துல கூட மௌனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருக்குறள்ல இந்த வார்த்தை பிரயோகத்தை பத்தி 2 குறள் இருக்கும். ரொம்ப அற்புதமான குறள், 2 குறள். இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு ஒரு குறள். என்ன அர்த்தம்? இது வரைக்கும் எல்லாரும் என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, எப்பா ஒரு காய் இருக்கு, ஒரு பழம் இருக்கு, பழம் இருக்கும்போது யாராவது காயை சாப்பிடுவாங்களா? அப்படிதான் நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதன்னு சொன்னாங்களா? தமிழ்துறை பேராசிரியர், நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் ஒரு விளக்கம் அதுக்கு சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? சார் இந்த காய் வந்து ஒரு கட்டத்துல கனிந்து கனியா மாறிடும், பழமா மாறும். நம்ம இந்த பழமா மாறுறதுக்கு முன்னாடியே வெறும் காயை எடுத்து சாப்பிட்டோம்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்படி இந்த வார்த்தைகளை நல்ல பக்குவப்படக்கூடிய வார்த்தைகளாக மாற்றி பக்குவப்பட்ட வார்த்தைகளைத்தான் பயன்படுத்தணுமே தவிர பக்குவப்படாத வார்த்தைகளை பயன்படுத்த கூடாதுன்றதுதான் இந்த குறளுக்கான அர்த்தம்னு சொன்னார். ஒரு வார்த்தை பக்குவப்பட்ட வார்த்தையாக இருக்கணும். அது என்ன சார் பக்குவப்பட்ட வார்த்தை? இப்ப எங்க வீட்டுக்கு எங்க மாமா வந்திருந்தார்.
எங்க மாமா, என்னுடைய தாய் மாமா வந்திருக்காரு. அவர் வயசானவர், தாய் மாமா வந்திருக்காரு. என் பையனை கூப்பிட்டு சொல்றேன், எங்க மாமா வந்திருக்காரா, மாமா வந்திருக்காரான்னு. அவ எப்படியே பார்த்துட்டு போயிட்டான். ஒரு மரியாதையா வாங்கன்னு சொல்லணும், உட்காருங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்ல போயிட்டான். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா அது, பையனை என்ன நினைப்பாங்க, நம்ம என்ன வளர்த்துருக்கோம்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் என் பையனை கூப்பிட்டு சொல்றேன், இங்க பாடுறா, மாமா வந்திருக்காரு, மரியாதையா நடந்துக்கணும், போய் அவரை சாப்பிட கூப்பிடு, மரியாதையா சாப்பிட கூப்பிடு அப்படின்னு. மரியாதையா சாப்பிட கூப்பிடு. அவன் போய், சார் மாமா உங்களை சாப்பிட கூப்பிடுறாங்க, மரியாதையா வா அப்படின்ட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இல்ல. அப்படி பக்குவப்படாத வார்த்தைகள் இருக்குல்ல, எந்த வார்த்தைய எந்த இடத்துல கூப்பிடணும், மரியாதையா வா அப்படின்னா என்ன அர்த்தம், பக்குவப்படாத வார்த்தைன்னு அர்த்தம். சார் அடுத்து அதே மாதிரி இன்னொரு குரல் சொல்லியிருப்பாங்க, இந்த வார்த்தை பிரயோகத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பாரு. என்ன தெரியுமா அர்த்தம், தீயில சுட்டா புண்ணு உள்ளுக்குள்ள ஆறிடுமா, உள்ள ஆறிடும். ஆனா நாக்கால சுட்டது உள்ளையும் ஆறாதான், அதனால வடுவாக இருக்கும். இப்ப இது யாருக்கு ஆறாது தெரியுமா, கேட்டவங்களுக்கு இல்ல, கேட்டவங்களுக்கு இல்ல, சொன்னவங்களுக்கே ஆறாதான், சொன்னவங்களுக்கே ஆறாதான். இதுக்கு என்னப்பா உதாரணம்னா, கம்பராமாயணத்துல ரொம்ப அழகான ஒரு காட்சி வரும். பொன்மான தேடி அது பொய்மான்னு தெரிஞ்சும் ராமர் அந்த பொன்மானை தேடி போயிடுவார். இப்ப இந்த சீத்தை இதுக்கு என்னப்பா உதாரணம்னு கேட்டாங்க. ராமாயணத்துல சீத்தை இந்த பொய்மான், பொன்மான் வந்துச்சா தங்கமான் வந்துச்சா, எனக்கு அந்த மான் வேணும்னு கேக்குறாங்க. ராமர் வந்து அந்த மானை தேடி போயிடுறாரு. போனவர் வரவே இல்லை. இப்ப சீத்தையும் இலக்குவனும், இளைய பெருமாள் இலக்குவனும் தான் அந்த பர்ணசாலையில இருக்காங்க. ராமருடைய குரல் கேட்குது, இலக்குவா சீதா அப்படின்னு, லக்ஷ்மணா ஸ்ரீதான்னு அவருடைய குரல் கேட்குது. இப்ப சீத்தை வந்து லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்றாங்க, உங்க அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து, நீ போய் என்னன்னு பாருன்றாங்க. இப்ப லக்ஷ்மணன் சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு, அண்ணி அவருக்கு எந்த ஆபத்தும் வராது, இது ஏதோ மாய குரலாக தெரியுது, இது அண்ணனுடைய குரல் கிடையாது, இது ஏதோ மாய குரல் போல தெரியுது, இது அண்ணனுடைய குரல் கிடையாது, நீங்க பயப்படாதீங்கன்றாங்க. அப்ப சீத்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உன்னுடைய மனசுல ஏதோ தப்பு இருக்கு, உன்னுடைய மனசுல ஏதோ கள்ளம் இருக்கு, உன்னுடைய மனதுல நீ வேற ஏதோ தவறா நினைக்கிற, அதனாலதான் அண்ணனை காப்பாத்த போகாம நீ ஏன் கூட இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சீத்தை ஒரு கடும் சொல் சொல்லிடுறாங்க. ரொம்ப பெரிய கடும் சொல் சொல்றாங்க. லக்ஷ்மணனால இதை பொறுத்துக்க முடியல. அதனாலதான் அந்த லக்ஷ்மண கோடு போட்டுட்டு அண்ணியை தனியா விட்டுட்டு லக்ஷ்மணன் போறாரு. அப்புறம் ராவணன் வந்து தூக்கிட்டு போனாங்க. இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் சார். இது சீத்தை எங்க தெரியுமா, அசோகவனத்துல இருக்கும் போது சீதை அழுகுறாங்க. நான் அன்னைக்கு லக்ஷ்மணனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேனே, அதனாலதான் நான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன். இப்ப இந்த வார்த்தைய சொல்லும் போது லக்ஷ்மணன் பெருசா எடுத்துக்கல, இது அவர் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அறிவாளிகள் எப்பயுமே இந்த மாதிரி தீய சொற்கள் வரும்போது, சுடு சொற்கள் வரும்போது அதை கடந்துட்டு போயிடுவாங்க. ஆனா சீத்தைய அது கடைசி வரை பாதித்தது. அசோகவனத்துல அதை நினைச்சு அழுகிறதா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு, யாருக்குன்னா சொன்னவங்களுக்கு. அப்படி சீத்தை ரொம்ப ரொம்ப உதாரணம். ஒரு பறவையின் நிம்மதியை கெடுப்பதற்கு ஒரு கல் போதும். பறவை நிம்மதியா உட்கார்ந்துருக்கும், ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சோன்னா போதும், பறவை கூட்டமே பறந்து போயிடும். பறவையின் நிம்மதியை கெடுப்பதற்கு ஒரு கல் போதும், மனிதனின் நிம்மதியை கெடுப்பதற்கு ஒரு சொல் போதும். ஒரு சொல்ல அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நிம்மதியே போயிடும். சார் ஒரு குரு கிட்ட ஒருத்தர் போய் கேட்டாரு, சார் எனக்கு உடம்பே சரியில்லை, உடம்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது ஒரு உடம்புக்கு வியாதி வந்துகிட்டே இருக்கு, என்ன குருவே பண்ணலாம்? இப்ப குரு சிரிச்சுட்டே சொன்னார், கவலைப்படாதப்பா, உன்னுடைய நல்ல மனசுக்கு, உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கு நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா இருப்பப்பா, நீ கவலைப்படாம இருப்பா, நீ நல்லா இருப்பப்பா, உடம்பு ஆரோக்கியத்தோட இருப்பப்பா, நீ ஸ்வஸ்டமா இருப்பப்பா, ரொம்ப சந்தோஷமா இருப்பப்பான்னு குரு ஆசீர்வதிக்கிறார். பின்னாடி இருந்து ஒருத்தர் சிரிக்கிறான். இவர் இப்படியே பார்த்தாரு, ஏன்பா சிரிக்கிறான்னு கேட்டார். நீங்க நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டா அவன் நல்லா இருந்துருவானா? இல்ல நீங்க வார்த்தையாலும் சொல்லிட்டாக்க உடனே மாறிடுமா? அவன் அத்தனை மருந்து சாப்பிட்டுருக்கான், அத்தனை டாக்டரை பார்த்திருக்கான், அத்தனை பேரை பார்த்திருக்கான், நீங்க நல்லா இருப்பப்பா அப்படின்னா உடம்பா என்னங்க சிரிதுக்கு அப்படின்னு என்னங்க ஏமாத்து வேலைன்னு இவன் சிரிக்கிறான். அவர் சொன்னாரு, உன்னை போன்ற கேவலமான ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு. உடனே உன்னை போன்ற கேவலமான மிருகத்தை நான் பார்த்தேன். அவனுக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சு. மிருகம், யாரை பார்த்து மிருகன்றீங்க, யாரை பார்த்து இதுன்றீங்க, யாரை பார்த்து கேவலமான மிருகன்றீங்கன்னு சண்டைக்கு போனான். அப்ப குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, மிருகம் என்று சொன்ன ஒரு வார்த்தை உன்னை மிருகமாக மாற்றும் போது நீ ஆரோக்கியமாக இருப்பாய் என்று சொன்ன வார்த்தை அவனை ஆரோக்கியமாக மாற்றாதா? நீ சொஷ்டமாக இருப்பாய் என்று சொன்ன வார்த்தை அவனை சொஷ்டமாக மாற்றாதா? நீ நலமாக இருப்பாய் என்று சொன்ன வார்த்தை
நலமாக மாற்றாதான்னு கேட்டார். நம்முடைய வார்த்தை அதுதான் நம் வாழ்க்கை. சரியான வார்த்தையை தேர்ந்தெடுப்போம், சரியான வாழ்க்கையை பிரயோகிப்போம். நன்றி, வணக்கம்.